ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. ஆமாங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஏன்னா இப்போ மல்லி இருந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா இனிமேல் ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம், ஒரு நொடி கூட அவங்களுக்கு நிம்மதியாக இருக்க விட போகிறதுல யாருமே அந்த வீட்டில், அதாவது ரஞ்சிதா, அவங்க அம்மா, அவங்க பாட்டி, யாருமே அவங்க நிம்மதியாக இருக்க போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் புதுசாக ஒரு ரக்கம் முளைச்சிருக்கு. அது என்னென்னா யாருன்னு பார்க்குறீங்க, வேற யாரு, அது நம்ம ரஞ்சிதாவோட பெரியம்மா, விஜயோட அக்கா. அவங்க தாங்க புதுசாக முளைச்சிருக்கிற அக்கா. அவங்க தான் இப்போ ஓவரா சீனை போட்டு நாடி நிற்கிறவங்க. மல்லியை எந்தெந்த விதத்தில் எப்படி எப்படிலாம் டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதமாக யோசிச்சு பயங்கரமான விதமான ஒரு டார்ச்சர்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே வெண்ணெய் வேணும், தண்ணி வேணும், பண்ணு வேணும்னு சொன்னவங்க இப்போ சுடு தண்ணி வேணும், பச்சை தண்ணி வேணும், கொதிக்கிற தண்ணி வேணும், நெய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டார்ச்சர், தொட்டதுக்கெல்லாம் டார்ச்சர், காலையில் இருந்தாலும் டார்ச்சர், போய் தூங்கினாலும் டார்ச்சர், எழுந்து கோலம் போடலனாலும் டார்ச்சர், சாப்பாடு வைக்கலனாலும் டார்ச்சர். என்ன சித்திரவாதை! சாப்பாடு செஞ்சாலும் குறை, அதில் உப்பு இல்லைனாலும் குறை, சப்பு இல்லைனாலும் குறை. என்னடா இது, இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம் மல்லிக்கு தோணும். ஆனால் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு இப்போதைக்கு வீட்டில் எல்லாருமே எதிராக இருக்காங்க. விஜய் கூட தாங்க. விஜய் மட்டும் என்ன, அவங்க மட்டும் ஒழுங்கா, அவரும் இப்போ கோபத்தில் தான் இருக்காரு. ஏன்னா எப்படியோ நீ ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோபமாக தான் இருக்காரு. ஆனாலும் அவங்க அவங்களோட கடமையை சேர்த்துறது ஒரு நிமிஷம் கூட தவற மாட்டாங்க. வெண்பாவை நல்லபடியாக பார்த்துக்கிறது, அதுவும் இல்லாமல் விஜயை நல்லபடியாக பார்த்துக்கணும். இது மட்டும் எப்பவுமே அவங்க தவறாமல் செஞ்சிடுறாங்க. அதுக்கு காரணம் அவங்க மேலே இருக்கிற பாசம், அன்பு, காதல், என்ன வேணா சொல்லலாம். ஆனால் அது இவங்க ரெண்டு பேருக்கும் புரியாது. இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்த்துக்கிட்டு என்னென்ன விதமான டார்ச்சர்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்றத தொடர்ந்து எல்லா எபிசோட்லையும் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆனாலும் இன்னைக்கு நடக்கிறதா பெரிய ஹைலைட்டு. அது என்னென்னு பார்க்குறீங்க, விஜய் இருந்துக்கிட்டு எப்பவும் வேலை ஆஃபீஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் மாற்றிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து மல்லி இருந்துக்கிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க மல்லி நின்று இருக்காங்க. உடனே மல்லி கீழே வந்துருப்பான்னு நம்ம கட்டின்னு பிடிக்கிறாரு, கட்டி பிடிச்சிடுறாரு. அவங்கள கீழே விழாம பிடிச்சிக்க ஒரே ரொமான்ஸ் தான். பார்த்துக்கோங்களேன், என்னடா இது ரொமான்ஸ் அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமான ரொமான்ஸ். ரெண்டு பேரும் ரொமான்ஸ் அள்ளி தெளிக்கிறாங்க. அதை பார்த்த ரஞ்சிதாவுக்கு வயிறுலேருந்து மேலே வரி கீழே வரி எரியுது. ஏன்னா நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையை இவ வாழ்ந்துக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பொறாம, இன்னொரு பக்கம் வைத்திருச்சல், எல்லாமே கலந்து அவங்க பெரியம்மா கிட்ட குடுன்னு ஓடி போய், பெரியம்மா இவன் இப்படி பண்றாளே, அட்டூழியம் பண்றாளே, என்னால் தாங்க முடியல பெரியம்மா, நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு என்னையவே வெறுப்பேற்றிட்டு இருந்தா, இவளை என்ன பண்றது எனக்கு தெரியல, ஏதாச்சும் ஒரு முடிவெடுங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கதறி ஆளுங்கிறான். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்க வரைக்கும் நீங்க எதுக்கும் கவலையே படக்கூடாது. ஏன்னா எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம், நீ மட்டும்தான் முக்கியம். அந்த மல்லி எப்படி விரட்டி போட்டு எடுத்து வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன்னு மட்டும் பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதை எடுக்கிறாங்க. என்ன 20 நாள் அவளை வீட்டை விட்டு துரத்துறேன்னு வச்சுக்கேன், என் பேரையே நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் வேற எடுத்திருக்காங்க.